ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு பேக்கரியில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து சாசஸ் பன். இது வந்து நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். ஸோ பேக்கரியில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக குக்கரில் அருமையாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வச்சுருக்கிற ஸ்டப்பிங்கும் நல்லா சூப்பரான ஸ்டப்பிங்கு, குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா பிடிக்கும். ஸோ இதே போல் சூப்பரான பன் செய்கிறதுக்கு, அதுவும் குக்கரில், அவன் இல்லாமல் குக்கரில் செய்கிறதுக்கு எங்கள் சேனலில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த டேஸ்டியான குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கிட்ஸோட ஸ்நாக்ஸு சாசஸ் பன் நம்மளும் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் மில்கில் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸ்ட் வந்து ஊறட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பால் உங்களால் எந்த சைஸில் மெஷர்மெண்ட் இருக்கோ அதால் அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க. அப்போ இதால் 2 கப் அளவுக்கு மைதா, 2 கப் அளவுக்கு கோதுமை வீட் ஃப்ளேவர் எடுக்கிறேன். ஸோ 2 கப் மைதாக்கு 2 கப்பு கோதுமை எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மைதா வேணான்னா 4 கப் கோதுமை எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு, அதாவது அரை கப்பு ரவா சோஜி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டு கலந்து வச்சுருக்கேன். ஈஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சமையல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ப்ரீ மிக்ஸ் ஆட்டும். உங்களுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவர், அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாவு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் ஆட்டம். ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும், இல்லை பீஸா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் எடுத்து வெளியில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு டோ ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பப்ஸு, அதே போல் நானு, பீஸா இதெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக ஆகும். போய் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நான் ஒரு ஸ்மூத்தான டோ ஆட்டம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வந்து ஊறிச்சுன்னா இதில் இருக்கிற ரவாவும் நல்லா ஊறி இதில் உள்ள ட்ரைனஸ் எல்லாம் நல்லா ஈரப்பதத்தெலாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா பஃபியாக ஃப்ளப்பியாக வெளியில் வரும். இப்போ இதை வந்து ஊறுறதுக்கு 15 நிமிஷம் விட்டுடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் லைட்டாக ஊற்றுங்க. அதிகமாக ஆயில் ஊற்றக்கூடாது. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஆயில் நல்லா சூடு வந்ததும் வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்குனா தான் நம்ம அதை வாயில் வந்து கடிக்கும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். அதோட நான் வந்து இது துருவி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பச்சையாகவே, அதாவது பாயிலெலாம் வேகலாம் வைக்காமல் பச்சையாகவே துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்துருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கும் இதில் போட்டு வதக்கிங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கிங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, காரத்துக்கு பச்சை மிளகா,
ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க, சில்லி ஃப்ளாக்ஸு. இப்போ இது நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி இறக்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும். ரொம்ப பாயில் ஆகிட்டு ரொம்ப பேஸ்டாக ஆகிடக்கூடாது. இது எல்லாமே நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும், ஆஃப் பாயிலாக இருக்கணும், ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் துரி வச்சுருக்க சீஸ் போட்டுக்கிறேன். ஸோ மொசரல்லா சீஸு, இதோட கொஞ்சோண்டு ஒரிகனோ கசக்கி போட்டுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. ஏன்னா இதில் நம்ம வந்து சீஸ் போட்டிருக்கோம், சிக்கன் போட்டிருக்கோம், ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானது கூட, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான பொருளாக செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூனு ஆயில், ரீஃபண்ட் ஆயிலை கலந்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சோண்டு மைதா மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோவும் நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இது குட்டி குட்டியாக இதோட பால் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரே ஈவனாக செய்யணும். இந்த மாதிரி டோ செஞ்சுக்கிங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுலேருந்து ஒரு டோ எடுத்து நல்லா சப்பாத்தி ஆட்டம் திரட்டிக்கிங்க நைஸாக. போய் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே போல் 3 சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 சப்பாத்தியாட்டம் 3த்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க சப்பாத்தி மேலே நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவும் எண்ணெயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் இது மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே போல் ஒன்று மேலே ஒன்று வச்சு இதுக்கு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மறுபடியும் இதை நல்லா திரட்டுங்க. நைஸாக நல்லா திரட்டிகிட்டே வாங்க.
எந்த அளவுக்கு நம்மளால் இதை வந்து நல்லா தின்னாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிக்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள்குள்ளேயும் நம்ம இந்த ஸ்டப்பிங்கை வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிங்க. ஸ்டப்பிங்கே வெளியில் வராத அளவுக்கு வச்சுக்கிங்க. இப்போ இதை அழகாக ரோல் பண்ணணும். இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டப்பிங் வந்து நமக்கு வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்டில் கொஞ்சோண்டு இந்த மாவு தடவி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா இது ஓப்பன் ஆகி வராது. இதே போல் நம்ம மற்ற எல்லாத்துலேயும் ஸ்டப்பிங் வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி மாவு ஒட்டிக்கிங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அது கரெக்டாக போய் ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை உங்களாண்ட அந்த அவனில் வைக்கிற பிளேட் ஆட்டம் இருக்குமே மோல்டு, அந்த அதுக்கு ஃபுல்லாக நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரு பேட்ச் பேப்பர் இல்லாட்டி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுலேயும் நம்ம பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோல் எல்லாம் இதில் அடுக்கி விட்ருங்க. கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கர் உள்ள இந்த பிளேட்டை இறக்கி விட்டுருங்க. ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரோல் மேலெல்லாம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. குக்கர் மூடியை கேஸ்கட்டோ விசிலோ இல்லாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக நம்ம பன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பேக்கரியில் விற்கக்கூடிய சாசேஜ் பன். இது சாஸ்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே போல் நீங்களும் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக்கரியில் வாங்கிக்கூடிய இந்த பன் வந்து நான் சூப்பராக வீட்டில் குக்கர்லேயே செஞ்சுருக்கேன். நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.